Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 6.4ல sum number 3 क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க லிசன் பண்ணிட்டீங்க அப்படினா sum ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ क्वेश्चन கொஞ்சம் தெளிவா கவனிங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the angle of elevation of a cloud. ஸோ நம்ம எதை பார்க்க போகிறோம், மேலே இருக்க மேகத்தை பார்க்க போகிறோம். எங்கே இருந்துன்னு பாருங்கள், ஃப்ரம் எ பாயிண்ட், ஒரு பாயிண்டில் இருந்து. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஹைச் மீட்டர்ஸ் எபோவ் எ லேக். அதாவது ஒரு லேக் இருக்குது, லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி நின்று அவங்க பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்கன்னா மேலே இருக்கிற அந்த மேகத்தை பார்க்குறாங்க. அதை பார்க்குறதுக்கான ஆங்கிள் θ1. அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதே பாயிண்டில் நின்று அந்த மேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் வாட்டரில் விழுகும் இல்லையா, அந்த விழுகிறத கீழே பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் θ2. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த க்ளவுடு கிரவுண்ட் லெவல்லேருந்து, தட் மீன்ஸ் இப்போ தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலை விட கீழே தான் இருக்கும். தண்ணி கிரவுண்ட் லெவலோட மேலே இருக்காது இல்லையா. அதாவது நார்மல் லேக்குனா என்ன அர்த்தம், இங்கே இந்த மாதிரி தரை மட்டும் இருக்கும், இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சு தான் இந்த இடத்துல நம்ம தண்ணியை சேகரிச்சிட்ருப்போம். அப்போ கம்பேரிங் நீங்கள் கேட்கலாம், இங்கே கீழே கிரவுண்டு இருக்காதா அப்படின்னு. கீழே கிரவுண்டு இருக்கும், பட் நார்மலாக நம்ம நிற்கிற பொசிஷன்லேருந்து கீழே பள்ளமாக்கி தான் அங்கே தண்ணியை தேக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேக்கு இதுக்கு கீழே இருக்குது சரிங்களா, தண்ணிக்கு வந்து கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே நிற்கிறீங்க, இங்கே நின்று இங்கே மேலே இருக்க மேகத்தை பார்க்குறீங்க. அதோட ஆங்கிளை θ1ன்னு கொடுத்துட்டாங்க. திரும்ப கண்டிப்பாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே அதோட ரிஃப்ளெக்ஷன் படும் இல்லையா, அது கீழே இங்கே படுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து θ2ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த தரமட்டத்திலிருந்து, தட் மீன்ஸ் இந்த தரமட்டத்திலேருந்து இந்த க்ளவுட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஹைச் இன்ட்டு tan θ1 ப்ளஸ் tan θ2 பை tan θ2 மைனஸ் tan θ1. நீங்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தண்ணி கீழே இருக்குது. ஏன் தண்ணி கீழே இருக்குது, அப்போ தண்ணி வந்து நம்ம நார்மல் தரமட்டத்தை விட கீழே குழி தோண்டி வச்சுருந்தோம்னா மட்டும்தான் அங்கே தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அதுதானே ஏரி. ஸோ இங்கே தண்ணி நிற்கிது. இந்த தண்ணி வந்து இந்த தரமட்டத்திலேருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, மேலே மேகத்தை பார்க்குறாரு. அதோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. எகெயின் அந்த மேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் இந்த வாட்டருக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்திருக்கு. இதோட ஆங்கிள் பார்க்குறாரு θ2. இப்போ இந்த தரமட்டத்திலேருந்து இந்த மேகம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு மட்டும்தான் நமக்கு கேள்வி. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எப்போவுமே ஒரு பொருள் வந்து ரிஃப்ளெக்ஷன் நம்ம வாட்டர்லேயோ அல்லது மிரர்லேயோ பார்க்குறோன்னா, பொருளானது அந்த வாட்டரை விட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வெளியே தள்ளி இருக்கோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள தள்ளி அதோட இமேஜ் விழுகும். அது மிரர்லேயும் அதே தான். நார்மலாக நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம், நம்மளோட சைஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸர் ஆக ஆக பெருசாக தெரியும், தள்ளி போக போக குட்டியாக தெரியும்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து தள்ளி நிற்கிறோமோ அவ்வளோ தூரத்தில் உள்ளார வந்து என்ன செய்யும்னா பிக்சர் உள்ளே விழுகும் சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா செம்ம ஈஸி. பார்க்கலாமா செம்ம? இப்போ பாருங்கள், அதுக்கான பிக்சர் பாருங்கள். இப்போ என்ன சொன்னோம் நம்ம, இது வாட்டர் லெவல், கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்குது சரிங்களா. இந்த லெவல் வரைக்கும் வாட்டர் இருக்குது. இங்கேருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா ஹச் மீட்டரில் இருக்கார். இங்கேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா மேலேயும் பார்க்குறாரு கீழேயும் பார்க்குறாரு. மேலே பார்க்குற ஆங்கிள் θ1, கீழே பார்க்குற ஆங்கிள் θ2. ஏன்னா கீழேனா ஐசைட்லேருந்து கீழே பார்க்குறது இங்கே தானே மார்க் பண்ணுவோம். இப்போ இது θ2 அப்படின்னா இதோட ஆங்கிள் ஆப்போசிட்டாக இங்கே ஆல்டர்னேட் ஆங்கிள் பார்க்கும்போது இது θ2வா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தானே. ஸோ அப்போ இது θ2வா பார்த்துட்டோம், θ2. இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ சம் செய்ய போகிறோம். இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு நேம் கொடுத்தாச்சு பாருங்கள். இந்த இடம் ABCD, இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது ABCDன்னு மார்க் பண்ணிட்டேன். மேலே இங்கே EFG எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்போ ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, வெறுமனே இந்த இடத்துல இருந்தெல்லாம் எடுக்க முடியாது, இங்கேருந்து தான் எடுக்கணும். இங்கே தான் வந்து என்ன ஆகுது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து எடுக்கணும். GDC இங்கே தான் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் θ2க்கு எடுத்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும், GDC. இந்த GDC பார்க்கும்போது பாருங்கள்,
இப்போ இந்த லெவல் வந்து ஹைட்டு ஹச்சுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, சம்லேயே ஹைட் மீட்டர் எபோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து க்ளவுட் இருக்கிற டிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் இவர் இங்கே இருக்கிறார், இந்த லெவலில் இருக்கார், இதுலேருந்து க்ளவுட் இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா, மெஷர்மெண்ட் இல்லாதனால நம்மளே இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆல்ரெடி இது ஹச்சுங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. இப்போ இங்கே ஏன் எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா, தண்ணியோட லெவல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, மேகம் இங்கே இருக்குது. அப்போ தண்ணியிலேருந்து மேகம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு ஹச்சு. ஸோ அப்போ டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எக்ஸ் ப்ளஸ் ஹச். இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி மேலே இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் மேலே தள்ளி இருக்கோ அவ்வளோ இன்டெப்த்தாக உள்ள விழுகும்னு இப்போ சொன்னோமா. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஹச்சுனா அவ்வளோ ஆழத்தில் உள்ள விழுகும். அதனால தான் இதை எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். எதனால எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் ரீசன் புரியுதா? ரிஃப்ளெக்ஷன் எப்போவுமே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோமோ அவ்வளோ ஆழத்தில் உள்ள விழுகும். ஸோ இங்கேருந்து வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கேருந்து மேகம் இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸு இது ஹச்சு. ஸோ டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் ஹச் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால அதோட ரிஃப்ளெக்ஷனும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹச்சில் விழுகும். சரியா, இப்போ பாருங்கள், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஜிடிசி. ஸோ tan θ 2 எடுத்துக்கோமா. tan θ 2னா ஜிடி பை டிசி. ஜிடினா என்ன அர்த்தம், இங்கே ஒரு ஹச் இருக்குது, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸை வேறு எக்ஸ் ப்ளஸ் ஹச்னு வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2h பை tan θ 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஹச் பை இந்த டிசி தெரியாது, ஸோ டிசி. இப்போ டிசியை கண்டுபிடிச்சிடலாம். tan θ 2 இங்கே வந்துடுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஹச்னா 2hன்னு எழுதிக்கலாமா பை tan θ 2. இது ஈக்குவேஷன் 1ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை பார்க்க போகிறோம். எந்த ட்ரையாங்கிள், ஜிஇஎஃப் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜிஇஎஃப் எடுத்திங்கன்னா அங்கே tan θ 1 கொடுத்துருக்காங்களா, மேலே இருக்கிற ஹைட்டு எக்ஸா. ஸோ அப்போ tan θ 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஜிஇ. இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தானே, இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதனால் இந்த ரெண்டோட ஆன்சரை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ ஜிஇ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் பை tan θ 1. டிசி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, எக்ஸ் ப்ளஸ் 2h பை tan θ 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு tan θ 1 ப்ளஸ் 2h tan θ 1. இங்கே இது போச்சுன்னா எக்ஸ் tan θ 2. பாருங்கள் வந்துருச்சா. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம், ஹச்சை ஒரு சைடு கொண்டு போயிடலாமா. அப்போ இதை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன் இதை கொண்டு போகல அப்படின்னா இது ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த டேர்மை வச்சுட்டு இந்த டேர்ம் மட்டும் இங்கிட்டு கொண்டு போகிறீங்க. அப்போ எக்ஸ் tan θ 2 மைனஸ் எக்ஸ் tan θ 1 இஸ் ஈக்குவல் டு 2h tan θ 1. ஏங்க மேம் இதை வச்சுட்டு இது இந்த சைட் கொண்டு வரக்கூடாதா, தாராளமாக கொண்டு வரலாம். பட் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா tan θ 2 மைனஸ் tan θ 1ன்ற ஃபார்மேட்டில் இருந்துச்சு, அதனால நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா tan θ 2 மைனஸ் tan θ 1 இஸ் ஈக்குவல் டு 2h tan θ 1ன்னு கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு, இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ஏன்னா இங்கே இந்த பிக்சரில் இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு சம்மு ஈஸி, அதனால இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 2h tan θ 1 பை tan θ 2 மைனஸ் tan θ 1. இங்கே எக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதுதானே டோட்டல் ஹைட்டு. ஸோ க்ளவுடோட டோட்டல் ஹைட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹச். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2h tan θ 1 பை tan θ 2 மைனஸ் tan θ 1 ப்ளஸ் இந்த ஹச்சுக்கு பதிலாக ஹச். இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 2h tan θ 1 ப்ளஸ் ஹச் இன்ட்டு tan θ 2 மைனஸ் tan θ 1 டிவைடட் பை tan θ 2 மைனஸ் tan θ 1. ஹச்சை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2h tan θ 1 ப்ளஸ் h tan θ 2 மைனஸ் h tan θ 1 divided by tan θ 2 minus tan θ 1. இங்கே ஒரு 2h tan θ 1 இருக்குது, இங்கே ஒரு h tan θ 1 இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாமா. 2hலேருந்து 1h போச்சுன்னா ஒரு h மட்டும் கிடைக்குமா. ஸோ h tan θ 1 ப்ளஸ் h tan θ 2 பை tan θ 2 மைனஸ் tan θ 1. ரெண்டு டேர்ம்லேயும் h காமனாக இருக்கா, வெளியே எடுத்துடலாமா. அப்போ tan θ 1 ப்ளஸ் tan θ 2 டிவைடட் பை tan θ 2 மைனஸ் tan θ 1. இதானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ப்ரூவ் பண்ணிட்டோமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.